إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் ஹுத்பாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த இறை இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நமது சமூகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற போதை வஸ்து பாவனையும், இன்று மனித மனங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற போதை வியாபாரத்தினுடைய மோகமும் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான உபதேசங்களை உங்களுடைய உள்ளங்களில் விழிப்பூட்டி பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உண்மையில் நானும் நீங்களும் இருக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுதான் நிலையான நேர்வழி பெற்ற மிக நேர்த்தியான ஒரு மார்க்கம் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மறுமைக்கு அவன் சம்பாதிக்கின்ற அத்துணை வழிகாட்டல்களையும் மிக நேர்த்தியாக எங்களுக்கு வழிகாட்டிய ஒரு மார்க்கமாக இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மனிதன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எங்கு நடக்க வேண்டும், எங்கு நடக்கக்கூடாது, இப்படி நாம் இருக்கின்ற இந்த மார்க்கம் அத்துணை செயல்களையும் மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டிய ஒரு மார்க்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் வதாவில் சஹாபாக்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கிறார். சூரத்துல் மாஇதாவுடைய 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே, இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துக்களை நபியே உங்கள் மீது நான் பூரணப்படுத்தி விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் பரிபூரணமான மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு வசனத்தை இறக்கினார். எனவே அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மறைவுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த குறிப்பிட்ட 23 வருடகால வாழ்க்கைக்குள் அல்லாஹு தஆலா ஒரு மூமின் இந்த உலகத்தில் 100 வருடம் வாழ்ந்தாலும் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லிவிட்டார். மார்க்கத்தை அல்லாஹ் சம்பூர்ணமாக பூர்த்தி செய்து விட்டார்.
எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது ஹராம் ஹலால் என்பது மிக துல்லியமாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்துக்கும் அலல் பைலா, உங்களை வெள்ளை வெளிர் என்ற பரிசுத்தமான வெண்மையான மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன். எந்த அளவுக்கு தெரியுமா? லைலுஹா கனஹாரிஹா, இந்த மார்க்கத்தில் அதனுடைய இரவு பொழுது கூட பகலை போல வெளிச்சமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மார்க்கத்தில் எதையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு வழிகாட்டாமல் விடவில்லை. மிக பரிசுத்தமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் எங்களுடைய கைகளில் ஒப்படைத்து விட்டுத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறைந்தார்கள் என்கின்ற பேருண்மையை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படி பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் இருக்கின்ற எமக்கென்று இஸ்லாம் அழகான ஒரு யாப்பை தந்திருக்கிறது. குர்ஆன் உங்களுடைய யாப்பு. உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் தோன்றுகின்ற முழு மனித சமுதாயமும் பின்பற்ற வேண்டிய அல்லாஹுடைய இறைவேதம், இதற்கு பிறகு இறைவேதம் வராது. அந்த இறைவேதம் குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள். வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹுடைய இறை வேதமாகி இந்த குர்ஆனை நீங்கள் அனைவரும் பற்றி பிடியுங்கள். அது ஹுதல்லின் நாஸ், மனிதனுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹுதல்லில் முத்தகீன், யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்ற இறையச்சதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே குர்ஆன் என்கின்ற வழிகாட்டியோடும் ஒரு யாப்போடும் நபிகளாருடைய சுன்னா என்கின்ற அந்த நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, உண்மையில் நபிகளார் காட்டி தந்த ஏவல் விலக்கல்களை கடைபிடிக்கின்ற வாழ்க்கையாக அமைய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு, இந்த பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் உங்களுடைய இறை தூதர் எதை உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறாரோ அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டும் உங்களை எல்லாம் தடுத்திருக்கிறாரோ அவைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஹஷ்ருடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். நபிகளார் தந்ததை எடுங்கள், அவர் எதை விட்டு உங்களை விலக்கினாரோ, எதை ஹராம் என்று உங்களுக்கு தடை செய்தாரோ அவைகளை விட்டும் நீங்கள் சம்பூர்ணமாக விலகிக் கொள்ளுங்கள் என்கின்ற ஏவல் விலக்கல்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஃபஇதா நஹைதுகும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபூஹு, ஏதாவது ஒன்றை நான் உங்களுக்கு தடுத்திருந்தால், இதை தவிர்ந்து கொள்ளுமாறு நான் உங்களுக்கு சொல்லி இருந்தால் அதை நீங்கள் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் தோழர்களே. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஇதா அமர்துகும் பிஅம்ரின் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅத், ஏதாவது உங்களுக்கு நான் ஏவி இருந்தால், ஏதாவது உங்களுக்கு நான் கட்டளையிட்டு இருந்தால் முடியுமான வரைக்கும் அந்த கட்டளையை நீங்கள் எடுத்து நடங்கள். தடுத்தால் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள். நன்மைகளை உங்களுக்கு ஏவி இருக்கிறேன், அந்த ஏவல்களை முடியுமான அளவுக்கு நீங்கள் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவான வழிகாட்டல்களை சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹுடைய தூதரவர்கள் இன்னும் பல செய்திகளில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த மார்க்கத்தில் நன்மை தீமை உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையின், அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. எவைகளெல்லாம் ஹலால், எவைகளெல்லாம் ஹராம் என்பதை அல்லாஹுடைய வழிகாட்டலில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக தெளிவாக தெளிவூட்டி விட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர், எனவே நாம் ஒவ்வொருத்தரும் எதெல்லாம் ஹராம் என்பதை பெருவாரியாக அறிந்திருக்கிறோம். ஹராம் அல்லாத அனைத்தும் ஹலால் என்கின்ற பொது விதியின் அடிப்படையில் அல்லாஹ் தடுக்காத அனைத்தும் ஹலால் என்பதையும் நானும் நீங்களும் ஏற்றிருக்கிறோம். ஆனால் ஹராம் ஹலாலை புரிந்து கொண்ட சமூகம் ஹராத்தை தவிர்த்து நடக்க வேண்டும், ஹலாலை முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்க வேண்டும் என்று உரத்து சொல்லுகின்ற ஒரு சமூகம் நபிகளாரையும் குர்ஆனையும், நபிகளாருடைய சுன்னாவையும் குர்ஆனையும் வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிற எங்களுடைய சமூகத்தில் தான் இன்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்த அதிகமான ஹராமான அம்சங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை மனவேதனையோடு நாங்கள் பார்க்கிறோம்.
அதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ ஹராம்களை நாங்கள் பட்டியலிடலாம், எத்தனையோ பாவமான காரியங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதில் நமது சமூகத்தில் இன்று வேறொன்று இருக்கின்ற, நமது சமூகத்தில் பேசு பொருளாக இருக்கின்ற, நமது சமூகத்தில் எதிர்கால சந்ததிகளை இல்லாதொழிக்கின்ற, நமது சமூகத்தில் அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை இல்லாதொழிக்கின்ற, நமது சமூகத்தினுடைய விழுமியங்கள் கலாச்சாரங்களை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு பாதகமான படுபாதக செயலாக இன்று போதை வஸ்து பாவனை எமது சமூகத்திற்குள் நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும், ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் போதை வஸ்து என்று சொன்னால் எங்களிடத்தில் பிரபல்யமானது சாராயம் அல்லது சிகரெட் அல்லது பீடி. இதுதான் போதை வஸ்து பொருட்கள் என்று நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருந்தோம். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கால சுழற்சியில் இன்று போதை வஸ்துக்களாக நமது சமூகத்தில் இன்னதுதான் போதை வஸ்துக்கள் என்று அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு பல வகைகளில் பல பெயர்களில் நமது சமூகத்தில் இன்று போதை வஸ்துக்கள் அவிழ்த்து விடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், ஊடுருவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாடசாலை மாணவர்கள் முதற்கொண்டு, பெரியவர்கள் முதற்கொண்டு, இளைஞர்கள் முதற்கொண்டு, இன்னும் ஒரு படி மேலாக நாம் கவலைப்பட வேண்டிய விடயம் பெண்கள் உட்பட, நமது சமூகத்தில் வாழுகின்ற யுவதிகள் உட்பட பெண் சமூகத்தையும் ஆட்கொள்கின்ற அளவுக்கு இன்று இந்த போதை வஸ்து பாவனை நமது சமூகத்தில் அதிகரித்திருக்கின்றது. நமது நாட்டினுடைய தேசிய ஊடகங்கள் பாதுகாப்பு சபை சொல்கிறது, கடந்த 5 வருடத்தில் இந்த இலங்கை திருநாட்டில் போதை வஸ்து பாவனை 250 வீதத்தால் அதிகரித்திருக்கிறது. 250 வீதம், 1 வீதம் அல்ல, 2 வீதம் அல்ல. எல்லா மாகாணங்களிலும், கிழக்கு மாகாணம் உட்பட, வட மாகாணம் உட்பட, மேல் மாகாணம், மத்திய மாகாணம், நமது நாட்டினுடைய அநேகமான மாகாணங்கள் இந்த போதை வஸ்து பாவனையினால் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருப்பவர்கள் பாடசாலை மாணவர்கள். அதிகமாக போதை வஸ்து பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள் 17 வயது தொடக்கம் 25 வயதிற்குட்பட்டவர்கள் என்பதை நமது நாட்டினுடைய சுகாதார அமைச்சு சொல்கிறது. நமது நாட்டினுடைய தேசிய ஊடகங்கள் பாதுகாப்பு சபை சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு நமது நாட்டில் போதை வஸ்து பாவனை மிக மும்முரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நமது சமூகத்தில் நாம் வாழுகின்ற இந்த ஊர்களில் முஸ்லிம்களாக தங்களை அடையாளப்படுத்துகின்ற ஒவ்வொரு இளைஞனுடைய பிற்பட்ட வாழ்க்கையை பார்த்தால் நமக்கு முன்னால் அவன் தோன்றுகின்ற காட்சியும், அவன் தனிமையாக இருக்கின்ற பொழுது அவனுடைய நிலையும் மிக மோசமாக இருக்கிறது. அவனுடைய தனிமையான அறையில் அவன் ஒதுங்குகின்ற இடத்தில் முழுக்க முழுக்க போதை வஸ்துக்கு அடிமையான ஒரு சமூகம் நமது சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறார். அதிகமாக அவர்களை வெளியிலே காண முடியாது. அதிகமாக இருள்களில், அதிகமாக வீடுகளில், அதிகமாக தனிமையான இடங்களில் உட்கார்ந்து கொண்டு இந்த போதை வஸ்து பாவனையில் ஒரு சமூகம் அறிவை இழந்து, கலாச்சாரத்தை இழந்து, தொழுகையை இழந்து, அல்லாஹ்வை மறந்து என்று நமது சமூகத்திலே வாழுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக மிக கவலையான ஒரு விடயம். போதை வஸ்து பாவனை ஹராம் என்பது பாவிப்பவருக்கு தெரியாதா? தெரியும். சிகரெட் குடிப்பவருக்கு சிகரெட் பாவனை ஹராம் என்பது தெரிந்துதான் குடிக்கிறார். சாராயம் குடிப்பவர் சாராயம் தெளிவாக இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது என்பதை தெரிந்துதான் குடிக்கிறார். இன்னும் பல போதை வஸ்துக்களை பாவிக்கின்ற எவரை கேட்டாலும் அது ஹராம் தான், ஆனால் என்னால் விட முடியவில்லை, பழகிவிட்டேன், பழக்க தோஷமாகிவிட்டது, என்னால் அதிலிருந்து வெளியில வர முடியவில்லை என்கின்ற அளவுக்கு நம் சமூகம் அதற்கு அடிமையாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால் நமது சமூகத்தில் விபச்சாரம் தலை தோங்கி இருக்கிறது. களவுகள், கொலை, கொள்ளைகள் நமது சமூகத்திலே அதிகரித்திருக்கின்றது. ஒரு 2 கிராம் அல்லது 1 கிராம் போதை வஸ்தை கொள்வனை செய்வதற்கு 10,000 ரூபாய், 15,000 ரூபாய்க்கு அதிகமாக அவர்கள் பணத்தை செலவழிக்கிறார்கள். எங்கிருந்து பணம் வருகிறது? பெற்றோர்கள் கொடுப்பதில்லை, நிலையான வருமானம் செய்கின்ற ஒரு தொழில் இல்லை, கடைசியில் கொலை செய்வதற்கு முற்படுகிறார்கள். எத்தனையோ சம்பவத்தை நமது நாட்டிலே பார்க்கிறோம். போதை பொருளுக்கு பணம் கேட்டு பணம் தர மறுத்த தாயை கொலை செய்த மகன், வீட்டில் இருந்த பெறுமதியான பொருட்களை கொண்டு போய் அடகு வைத்த மகன்,
தாய்க்கு தெரியாமல் வீட்டில் இருந்த உபகரணங்களை கொண்டு போய் கடையிலே வைத்து அதை விற்று அதை பணமாக்கி அதிலே போதை வஸ்து வாங்கிய மகன், எத்தனையோ செய்திகளை நாளாந்தம் கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அத்துணைக்கும் மூல காரணம் இந்த போதை வஸ்து பாவனை. எத்தனையோ சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நமது நாட்டிலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அத்தனைக்கும் காரணம் இந்த போதை வஸ்து பாவனை. எத்தனையோ வீடுகள் உடைக்கப்பட்டு திருட்டுக்கள் நடக்கின்றது, கொள்ளையடிக்கப்படுகின்றது. காரணம், அதனுடைய பின்புலம் இந்த போதை வஸ்து பாவனைக்கு பணம் தேவை. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழிக்கக்கூடிய எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர் வெளி தோற்றத்தில் ஒரு முஸ்லிம், வெளி தோற்றத்தில் அவர் ஒரு சாதாரண பொதுமகனாக நம்மிடத்திலே நடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய உள்ரங்க வாழ்க்கை போதைக்கு அடிமையான நிலையில் இருக்கிறது. அதனால் குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ திருமணம் முடித்த குடும்பங்களை பார்க்கிறோம், காலிக்கோட்டிலே நிற்கிறார்கள். இவரோடு என்னால் வாழ முடியாது, எப்பொழுது பார்த்தாலும் போதைக்கு அடிமையாக இருக்கிறார். இந்த போதை அவரிடத்திலே ஏற்பட்டு விட்டால் அவர் இன்னும் ஒரு முகத்தை கொண்டவராக இருக்கிறார், இவரோடு என்னால் வாழ முடியாது என்று எத்தனையோ எங்களுடைய பெண்கள் காலிக்கோட்டிலே நிற்கிறார்கள். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கர்மம் என்பது, இந்த போதை வஸ்து பாவனை என்பது அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய பகிரங்கமான ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம், ஒவ்வொரு போதை தரக்கூடியதும் மதுபானமாகும். வகுல்லு முஸ்கிரின் ஹராம், ஒவ்வொரு போதை தரக்கூடிய வஸ்துக்களும் ஹராமாகும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பொதுவான ஒரு விதியை சொன்னார்கள். நபிகளாருடைய காலத்தில் போதை வஸ்து என்று சஹாபாக்கள் அறிந்திருந்தது சாராயம் மட்டும்தான். பெரும்பாலும் சஹாபாக்களிடத்தில் சாராயம் தான் அது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் போதை வஸ்து என்று அறியப்பட்டது. அன்றைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு விதியை சொன்னார்கள். அது என்ன பெயரில் வந்தாலும் சரி. இன்றைக்கு எத்தனையோ பெயர்களிலே நாங்கள் பார்க்கிறோம், ஐஸ் என்று, கஞ்சா என்று, என்னென்னையோ பெயர்களில் போதை வஸ்துக்கள் நமது சமூகத்தில் பயன்பாட்டில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அன்று சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், உங்களுக்கு போதையை ஏற்படுத்துகின்ற, உங்களுடைய புத்தியை மழுங்கடிக்க செய்கின்ற, அல்லாஹ்வை விட்டு உங்களை திசை திருப்புகின்ற ஒவ்வொரு போதை தரக்கூடியதும் ஹராம். அது குடிக்கின்ற பானமாக இருந்தாலும், அது பவுடராக இருந்தாலும், அது ஒரு ஜூஸ் வகையாக இருந்தாலும், அது திண்மமோ திரவமோ எதுவாக இருந்தாலும், அத்துணை போதை தருகின்ற காரியங்களும் ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். சொல்லிவிட்டு இன்னும் ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம், கூடுதலாக பயன்படுத்தினால்தான் போதை வரும் என்றிருந்தும் அதை குறைவாக பயன்படுத்துவதும் ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு 10 சிகரெட் அடித்தால் தான் எனக்கு போதை வரும், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படியா, ஒரு சிகரெட் குடிப்பதும் ஹராம். ஒரு 10 கிராம் ஹெரோயின் பாவித்தால் தான் எனக்கு போதை வரும், அதை நீங்கள் 1 கிராமாக அல்லது 1 கிராமை விட குறைவாக பயன்படுத்தினாலும் அது ஹராம். எனவே போதை இருக்கின்ற அத்துணை வஸ்துக்களும் அது கூடுதலாக பயன்படுத்தினால் தான் போதை வரும் என்று இருக்கின்ற பொழுது அதை குறைவாக பயன்படுத்துவது கூட இந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது, ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்தி விட்டு தான் சென்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர், எனவே ஹராம் என்று தெரிந்து கொண்டே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அளிக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சாராயம் ஹராமாக்கப்படுகின்ற அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக சாராயமும் சூதாட்டமும் ரிஜ்சுன் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானியத்தான காரியமாகும், அது பாவமாகும், அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சாராயத்தை ஹராமாக்குகிறது. நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து எங்களுக்கு தெரியும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் சாராயத்தை ஹலாலாக குடித்துக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம். இஸ்லாம் வந்த பின்னும் சாராயம் ஒரே அடியாக ஹராமாக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலாவது இட்ட தடை என்ன தெரியுமா? வலா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் சாராயம் குடித்தால், தொழுகைக்காக நீங்கள் வருகின்ற பொழுது போதையோடு சாராயம் அருந்திய நிலையில் தொழுகைக்கு வர வேண்டாம். இது மட்டும்தான் ஆரம்பத்தில் தடுக்கப்பட்டது, முழுமையாக அல்லாஹ் தடுக்கல சாராயத்தை. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் மாயிதாவுடைய 90வது வசனம்,
91வது வசனம், 92வது வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அதில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். நீங்கள் குடிக்கின்ற மதுபானம், நீங்கள் விளையாடுகின்ற சூதாட்டம் ஷைத்தானுடைய அமல்கள், இது பாவமானது. வயசுத்தக்கும், அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் அவைகளை விட்டும் நீங்கள் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வசனம் இறங்கியது. சாராயம் முழுமையாக ஹராமாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்கிறான் தொடர்ந்து, இன்னமா யுரீது ஷைத்தானு ஐ யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்லா. ஷைத்தான் இந்த சாராயத்தின் மூலமாக உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது உங்களுக்கிடையில் பகைமையையும் உங்களுக்கிடையில் குரோதத்தையும் வளர்ப்பதற்குத்தான் ஷைத்தான் நாடுகின்றான். இந்த சாராயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா. அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவதை விட்டும் உங்களை தடுப்பதற்கும், தொழுகையை விட்டும் உங்களை பராமுகமாக்கி உங்களை தடுப்பதற்கும் தான் ஷைத்தான் இந்த மதுபானத்தின் ஊடாக உங்களிடத்திலே நாடுகின்றான். எனவே மதுபானத்தை முழுமையாக இன்றோடு நாம் ஹராமாக்கி விட்டோம், அதை நீங்கள் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆள் அனுப்புகிறார்கள். மதீனா நகரத்தில் இந்த வசனம் இறங்கி சாராயம் முழுவதுமாக ஹராமாக்கப்பட்டு விட்டது என்கின்ற வசனம் இறங்கியவுடன் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு அழைப்பாளரை அழைத்து, இன்றோடு சாராயம் முழுமையாக ஹராமாக்கப்பட்டு விட்டது என்பதை முழு மதீனா நகரத்திற்கும் எடுத்து சொல்லுங்கள், சத்தமிட்டு சொல்லுங்கள், உரத்த குரலில் அறிவிப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு முனாதி, ஒரு அழைப்பாளரை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அனுப்புகிறார்கள். அதில் நடந்த ஒரு சம்பவம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, முஸ்லிம் கிரந்தத்தில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்கள் சாராயத்தை பீப்பாய்களாக காய்ச்சி வீட்டில் வைத்திருப்பார். அவர்களுடைய அந்த உரிய நேரத்தில் எல்லோரும் வீடுகளில் ஹலக்காக்களாக வட்டம் வட்டமாக உட்கார்ந்து ஆளால் பழைய சம்பவங்கள் ஜாஹிலியா காலங்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்குள் சாராயத்தை குடித்து மகிழ்வது அவர்களிடத்தில் இருந்த கலாச்சாரம். சாராயம் ஹராமாக்கப்படல, ஒரே ஒரு தடை, சாராயம் குடித்தால் தொழுகைக்கு வரக்கூடாது, போதையோடு தொழுகைக்கு வராதீர்கள், இதுதான் ஆரம்ப தடை. இப்படி வீடுகளில் சாராயத்தை பீப்பாயாக காய்த்து வைத்து அதை குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஆள் அனுப்புகிறார்கள், சாராயம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதீனாவுல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வசதி படைத்த ஒரு சஹாபி. வசதி படைத்தவர்களில் அவரும் ஒருவர். பல பெரிய சஹாபாக்கள் அபூ தல்ஹாவுடைய வீட்டுக்கு வருவார்கள். அபூ தல்ஹாவோடு ரலியல்லாஹு அன்ஹு எல்லா பெரிய சஹாபாக்களும் அப்படியே வளைத்து கூட்டமாக உட்கார்ந்து தங்களுக்குள் அவர்கள் இந்த சாராயத்தை ஊற்றி பருகிக் கொள்வார்கள். அப்பொழுது அவங்களுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுப்பவர் யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் மிக்க சின்ன சஹாபி, வயதில் மிக மிக இளைஞனாக இருந்தார், மிக சிறியவராக இருந்தார். அவர்தான் குவளைகளில் சாராயத்தை ஊற்றி இவர்களுக்கு குடிக்க கொடுப்பார். இப்படி ஒரு நாள் மதீனாவில் அபூ தல்ஹாவுடைய வீட்டில் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி நான் சாராயத்தை அவர்களுக்கு ஊற்றி கொடுத்து அவர்களும் குடித்துக் கொண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது வீட்டுக்கு வெளியில் ஒரு சத்தம் கேட்டது. அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உக்ருஜ் ஃபன்துர் மா ஹாதா ஸௌத். அனஸே, வீட்டுக்கு வெளியில போய் என்ன சத்தம் கேட்கின்றது என்பதை பார்த்து வாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கிறார்கள், என்ன சத்தம் கேட்கிறது. அப்பொழுது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பாளர் சொல்கிறார், ஹாதா முனாதின் யுனாதி அலா இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத். ஒரு அழைப்பாளர் அழைத்து வருகிறார், சொல்லி வருகிறார், இன்றோடு சாராயம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத்.
நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது சாராயத்தை முழுமையாக ஹராமாக்கி விட்டதாக அறிவிப்பு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு சாராயம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுத்து வருகிறார். இதை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தல்ஹாவிடம் வந்து சொல்கிறார்கள், அபூ தல்ஹாவே, நபிகளார் ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறார்கள், அவர் சாராயம் என்றோடு ஹராமாக்கப்பட்டு விட்டதாக அறிவிப்பு செய்து வருகிறார். சஹாபாக்களுடைய ஈமானை பாருங்கள். அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட சமூகம் என்பதை பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர். அவர்களுடைய வாழ்க்கையே சாராயத்தில் ஊறி திளைத்த ஒரு வாழ்க்கை. சாராயத்தை சாதாரணமாக எங்களைப் போல போத்தல் வாங்கி குடிப்பவர்கள் அல்ல, சாராயத்தை காய்த்து அவர்களுடைய வீடுகளில் பீப்பாய்களாக சேமித்து வைத்த ஒரு சமூகம் அவர்கள். சாராயத்திற்கு அடிமையாக இருந்த ஒரு சமூகம், போதைக்கு அடிமையான ஒரு சமூகம் அந்த சமூகம். ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்ஆன் வசனத்தை கூட சொல்லி அனுப்பவில்லை. அல்லாஹ் என்னென்ன வசனங்களை இறக்கி இருக்கிறான் என்று கூட அழைப்பாளர் சொல்ல வரவில்லை. அவர் சொன்னது ஒரே வார்த்தை, சாராயம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூ தல்ஹாவே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பாளர் சாராயம் ஹராமாக்கப்பட்டு விட்டதாக அழைப்பு விடுத்து வருகிறார். உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இத்ஹப் ஃபஉஹ்ரிக்ஹா. அனஸே, வீட்டுக்குள்ள போங்க, வீட்டில் இருக்கிற எல்லா சாராயத்தையும் கொண்டு வந்து நாம் குடிக்கின்ற சாராயம் உட்பட அத்துணையையும் வீதியிலே கொண்டு வந்து கொட்டுங்கள் என்று சொன்னார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த சபையில் குடித்துக் கொண்டிருந்த சமூகம் இன்றைக்கு மட்டும் குடிப்போம், இதற்கு பிறகு நாங்கள் குடிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. அந்த சமூகம் இன்றோடு கடைசியாக்கிக் கொள்வோம் என்று சொன்ன சமூகம் அல்ல அந்த சமூகம். உடனே அபூ தல்ஹா அவர்கள் கட்டளையிட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸே, உடனடியாக வீட்டுக்குள்ள போய் இருக்கின்ற எல்லா சாராய பீப்பாய்களையும் கொண்டு வந்து வீதியில் ஊற்றுங்கள். கையில இருந்தது முதற்கொண்டு எல்லாம் கொட்டப்பட்டது. அவர் மட்டுமல்ல, மதீனாவிலே இருந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தங்களுடைய வீடுகளில் காய்ச்சி வைத்திருந்த எல்லா சாராய பீப்பாய்களையும் கொண்டு வந்து ரோட்டிலே கொட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபஜரத் ஃபீ ஷிககில் மதீனா, மதீனாவுடைய தெருக்கள் எல்லாம் சாராய ஆறு ஓடுகின்ற அளவுக்கு எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்துக்கு முன்னால், நபிகளாருடைய அழைப்புக்கு முன்னால் அடிபணிந்தார்கள். இதுதான் ஈமானிய சமூகம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த உன்னதமான சமூகம். அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டானா, வமா ஆதாக்குமு ரசூலு ஃபஹுதுஹு, அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ் உங்களுக்கு தடுத்தானா அதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அதன் பக்கம் கூட சஹாபாக்கள் அதற்கு பிறகு தலை வைத்து கூட படுக்கவில்லை. சாராயம் அன்றோடு முழுமையாக ஹராமாக்கப்பட்ட வரலாற்றை புகாரி, முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்களிலே படிக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர். அந்த சஹாபாக்களுடைய வாரிசுகளாக வந்த நமது சமூகத்தில் இன்று எத்தனையோ போதை வஸ்துக்கள் தலை விரித்தாடுகிறது, எத்தனையோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு விட்டது, எத்தனையோ போதை ஒழிப்பு மாநாடுகள் சொல்லப்பட்டு விட்டது, எத்தனையோ உபதேசங்கள் நமது சமூகத்தில் சொல்லப்பட்டும் இந்த போதையிலிருந்து எமது சமூகம் வெளிவர முடியாத ஒரு நிலையில் இன்று இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த போதை வஸ்தை பாவிக்கின்ற ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அது சிகரெட் குடிப்பவராக இருந்தாலும் சரி, அதுவும் போதைதான். பீடி குடிப்பவராக இருந்தாலும் அதுவும் போதைதான். போயிலை பாவிப்பவராக இருந்தாலும் அதுவும் உங்களை போதைக்கு இட்டுச் செல்வதுதான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்றோடு அதிலிருந்து நாம் விடைபெற வேண்டும் சஹாபாக்களை போல். இல்லை என்றால் எங்களிடத்தில் ஈமான் இல்லை. அல்லாஹ்வையும் மறுமையும் பயந்து கொள்வோம். இது அழிந்து போகின்ற துனியா. அடுத்த செகண்ட் மௌத்து வந்தால் எங்களுடைய நிலை என்ன? கபருடைய வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை. நரகத்தில் போட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்கின்ற அந்த தண்டனை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகளும் இந்த சமூகத்தில் இந்த போதை வஸ்து பாவனை இல்லாமல் ஒழிக்கப்படுவதற்கு நாம் பாடுபட வேண்டும். அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். ஒரு நாட்டினுடைய குடிமகனாக நாம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. இதில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் சட்டத்திற்கு முன்னால் காட்டிக் கொடுக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே. இவர்கள் சமூகத்திற்கு செய்கின்ற மிக பெரும் ஒரு துரோகம். அதில் ஆகப்பெரிய துரோகிகள் யார் தெரியுமா? நமது சமூகத்திற்குள் இந்த போதை வஸ்துக்களை இறக்குமதி செய்கின்ற முஸ்லிம்கள், இறக்குமதி செய்கின்ற அந்நியர்கள் அல்ல, வேற்று மதத்தவர்கள் அல்ல.
நமது மார்க்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம்களாக இப்ராஹிம், முஹம்மது, இஸ்மாயில் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஹாஜியார்களாக வெள்ளையும் ஜொல்லையுமாக திரிகின்றவர்கள் தான் இன்று இந்த போதை வஸ்துக்களுக்கு பின்னாடி பினாமிகளாக நமது சமூகத்தில் பெரும் பணங்களை புரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாதத்தில் 3 மாடி வீடு கட்டுகிறார். ஒரே மாதத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்ட வாகனம் ஓடுகிறான். எங்கிருந்து நடக்கிறது, என்ன நடக்கிறது என்று பின்புலத்தை ஆராய்ந்தால் ஒட்டுமொத்த போதை வஸ்து சப்ளைக்கும் அவர்தான் தலையாய ஒரு பெரும் புள்ளியாக நமது சமூகத்தில் இருக்கிறார். பள்ளிவாசல்ல முன்சஃபில இருக்கிறார். சிலர் அல்லாஹ் பாதுகாக்க ஒன்றும் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். சிலர் சமூகத்தினுடைய நல்லிணக்க சபைகளிலே இருக்கிறார்கள். பெரும் பெரும் பதவிகளிலே இருக்கிறார். ஆனால் அவருடைய பின்புலம் சாராயம் மாதிரி இந்த சமூகத்தில் நடக்கின்ற அத்துணை போதை வஸ்துக்களுடைய வியாபாரத்திற்கும் அவர்தான் பிரதானமான புள்ளி. கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறார். அவர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். ஒரு சமூகத்திற்கு நீங்கள் செய்கின்ற மிக பெரும் துரோகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லயஅதியன்ன அலன்னாஸி ஸமான், லயஅதியன்ன, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக சத்தியமாக, லாமுல் கஸம், நிச்சயமாக சத்தியமாக மனிதர்களிடத்தில் ஒரு காலம் வரும். லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால் அமின் ஹலாலின் அமின் ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் எங்கிருந்து பணத்தை சம்பாதித்தான் என்பதை பொருட்படுத்த மாட்டான். அது ஹலாலா வந்ததா ஹராமா வந்ததா என்பதை ஒரு மனிதன் பொருட்படுத்தாத ஒரு காலம் நிச்சயமாக சத்தியமாக மனிதர்களிடத்திலே வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னா நிறைந்த ஒரு காலத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அக்கவுண்ட் நிறைகிறது. அடிக்கடி தன்னுடைய அக்கவுண்டை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறான். இன்று 1 கோடி, நாளை 2 கோடியாக மாறுகிறது. என்னிடத்தில் 10 கோடி ரூபாய் இருக்கிறது, 7 கோடியுடைய கார் ஓடுகிறேன் என்று பெருமிதமாக சொல்கிறான். அது ஹராமா வந்ததா ஹலாலா வந்ததா என்று கேட்டால் தெரியாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எத்தனை கோடி ரூபாய் நாம் சம்பாதித்தாலும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த சமூகத்திற்கு சென்ன மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். நீங்க இந்த உலகத்தில் எத்தனை கோடி ரூபாய் சம்பாதித்தால், என்ன பெரிய வாகனம் நீங்கள் ஓடினாலும், என்ன பெரிய வீடு மாடா மாளிகை கட்டி நீங்கள் வாழ்ந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3ஐ தவிர உங்களுக்கு எதுவும் சொந்தமில்லை. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் உண்டு முடித்தது, சாப்பிட்டு முடித்ததுதான் உங்களுக்கு சொந்தம். நாளை சாப்பிட வாங்கி வைத்தது கூட நமக்கு சொந்தமில்லை. எதை நீங்கள் சாப்பிட்டு ஜீரணமாகியதோ அதுதான் உங்களுக்கு சொந்தமானது. 2வது சொன்னார்கள், நீங்கள் உடுத்து கிழித்தது, நாம் உடுத்து கிழித்த ஆடை தான் உங்களுக்கு சொந்தமானது. 3வது சொன்னார்கள், எதை நீங்கள் பிறருக்கு சதக்காவாக கொடுத்தீர்களோ, தர்மமாக கொடுத்தீர்களோ, இந்த 3ஐ தவிர நீங்கள் அனைத்தையும் பிறருக்காகத்தான் இந்த உலகத்தில் விட்டுவிட்டு செல்வீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். உங்களுடைய கோடி ரூபாய் பணத்தை நீங்கள் கொண்டு போக முடியாது. உங்களுடைய மகன் தான் அனுபவிக்க போகிறார், உங்களுடைய குடும்பத்தார் அனுபவிக்க போகிறார்கள். உங்களுடைய மாடா மாளிகையை நீங்கள் கொண்டு போவதில்லை, அதை இன்னொருவன் அனுபவிக்க போகிறான். நீங்கள் ஓடிய கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்த காரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அந்த வாகனம் இன்னொருவனுக்கு சொந்தமாக போகிறது நீங்கள் மரணித்தால். ரத்தன சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த 3ஐ தவிர உண்டு முடித்தது, உடுத்து கிழித்தது, தர்மம் செய்தது, இதை தவிர வேறு எதுவும் இந்த மனிதனுக்கு சந்தோஷம் இல்லை, அவனுக்கு நிரந்தரம் இல்லை, அவனுக்கு சேராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்திருக்கிறோம். அடுத்த கணம் மௌத் இருக்கிறது, அதை சுமந்துதான் வாழுகிறோம் என்பதை புரிந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலக இன்பத்திற்காக, இந்த உலகத்தில் பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக, நான் பெரும் ஒரு சம்பாத்தியத்திலே இருக்கிறேன், நான் ஒரு பெரும் பணக்காரன் என்பதை காட்டுவதற்காக அற்பமாக இன்றைய இளைஞர்களை வழிகெடுக்கிறோமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது சமூகத்தில் படிப்பில்லாத ஒரு மந்தமான சமூகத்தை உருவாக்குவதற்காக இந்த போதை வஸ்து பாவனைகளை நாம் இறக்குமதி செய்கிறோமே. நாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா? யாரெல்லாம் இந்த போதை வஸ்து பாவனையில் வியாபாரிகளாக இருக்கிறோமோ அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாராயம் விற்பவர், சாராயத்தை ஏற்றிச் செல்பவர், சாராயத்தை குடிக்க கொடுப்பவர், சாராயத்தை காய்ச்சுபவர், சாராயத்துக்கு வியாபாரம் செய்வதற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கின்ற அத்துணை பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இது பொதுவான ஹதீஸ். இதுதான் எல்லா போதை வஸ்து பாவனைகளுக்கும் பொதுவானது.
அது என்ன பேரில் இருந்தாலும் சரி, அதை விற்பவர் விற்க கொடுப்பவர் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு ஊராரும், ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகமும், ஒவ்வொரு சமூகம் சார்ந்த அமைப்புகளும் இந்த போதை வஸ்து பாவனை நமது சமூகத்தில் இருந்து கிள்ளி எறியப்படுவதற்கு மிக பெரும் பொறுப்புதாரிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். என்றால் நாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். எங்களுடைய பொறுப்பை அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறார். இது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு சில்லறை கடைகளில் இருந்தும் முதலாவது சிகரெட் பீடிகள் தூக்கப்பட வேண்டும். ஹலாலாக சம்பாதிக்கிறீர்கள், எத்தனையோ ஹலாலான பொருட்களை உங்களுடைய கடையிலே விற்கிறீர்கள். எத்தனையோ தேத்தனி கடை முதலாளிமார் எத்தனையோ ஹலாலான வியாபாரத்தை செய்துவிட்டு ஒரே ஒரு ஹராம், ஒரு சிகரெட், ஒரு கோல்ட் லீஃபை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்களே, ஒட்டுமொத்த ஹலால் 90% ஹலாலான வியாபாரத்தை 10% சிகரெட் வியாபாரம் ஹராம் கலக்கிறது. அத்துணையும் ஹராம். ஒரு துளி ஹராம் உங்களோட ஹலால்ல கலந்தாலும் அத்துணை பொருளாதாரமும் ஹராம். நீங்கள் 90% உழைத்த சல்லியும் 10% சிகரெட் பீடி வித்து உழைத்த சல்லியும் மொத்தமாக ஹராமாகிவிடும். அந்த ஹராத்தை தான் நீங்க சாப்பிடுறீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு உண்ண கொடுக்கிறீர்கள், உங்களுடைய மனைவி மக்களுக்கு உண்ண கொடுக்கிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன தொழுதும் வேலை இல்லை, என்ன ஜும்மாவுக்கு நேரகாலத்தோடு வந்தும் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்று கையேந்தினால் எங்களுடைய பிரார்த்தனை ஏற்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், நானும் நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதர் பிரயாணம் செய்து பாலைவனத்தில் வருகிறார். பரட்டை தலையோடு, மிக நீண்ட பிரயாணம், புழுதி படிந்த முகத்தோடு ஒரு மனிதர் வருகிறார். வந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், வானத்தை நோக்கி யா ரப் யா ரப், யா அல்லாஹ் என்னுடைய தேவையை நிறைவேற்றி விடு என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஓ மத்அமுஹு ஹராம், அவர் உண்ணுகின்ற உணவு ஹராமானது. வமஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கின்ற பானம் ஹராமானது. வமல்பசுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கின்ற ஆடை ஹராமானது. வகுதிய பில் ஹராம், அவர் ஹராத்திலேயே அப்படியே மூழ்கி போனவர். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், எப்படி இவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார். சுப்ஹானல்லாஹ். உண்ணுகின்ற உடை, உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, அவருடைய அனைத்தும் ஹராம். ஹராத்திலே அப்படியே திளைத்து விட்டார், ஊறி திளைத்தவர். இந்த ஒரு ஹதீஸ் தான் ஆதாரம். எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு துளி ஹராம் கலந்தாலும் எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த சிகரெட் பீடியை வித்துத்தான் நாம் உடுப்பெடுக்கிறோம், ஹராமான உடுப்பு. அந்த வருமானத்தில் தான் வாகனம் வாங்கி இருக்கிறோம், ஹராமான சம்பாத்தியம். அதில் தான் உண்ணுகிறோம், உண்ண கொடுக்கிறோம், அத்துணையும் ஹராம். பாருங்க, 90% ஹலாலாக உழைத்த எமக்கு 10% ஹராம் பொருளாதாரத்தில் சேர்ந்தவுடன் ஒட்டுமொத்தமாக அனைத்தும் ஹராமாகிவிட்டது. தொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எனவே ஒவ்வொரு கடை வைத்திருக்கின்ற முதலாளிமாரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அருள் செய்த சிலரை பார்க்கிறோம், இந்த கடையில் சிகரெட் விற்கப்படாது போர்ட் போட்டிருக்கிறார், இந்த கடையில் பீடி விற்கப்படாது போர்ட் போட்டிருக்கிறார். அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தில் மேலும் மேலும் பரக்கத் செய்வான். ஷைத்தான் என்ன நிலையை ஏற்படுத்தியிருக்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு ஹோட்டல் முதலாளிமாரும் சொல்லுவது, சிகரெட் விற்கல் என்றால் வியாபாரம் போவதில்லை ஹஸரத், நஊது பில்லாஹி மின்ஹா. அர்-ரிஸ்கு மினல்லாஹ், ரிஸ்க் தருபவன் அல்லாஹ். காலையில் இருந்து தன்னுடைய கூட்டிலே இருந்து பறந்து செல்கின்ற பறவை மீண்டும் மாலையில் தன்னுடைய கூட்டுக்கு திரும்புகின்ற பொழுது வயிறு புடைத்ததாக, வயிறு நிரம்பிய நிலையில் திரும்புகிறதே, அதற்கு உணவளித்தவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் அதற்கு உணவளிக்கிறான். ரிஸ்க் தருபவன் அல்லாஹ். நாம் முயற்சி மட்டும்தான் செய்ய முடியும். எனவே சிகரெட்டில் அல்ல, வியாபாரத்தில் அல்ல லாபம், பீடி விற்பதால் அல்ல லாபம். அவைகள் ஹராம். இம்மையிலும் தோல்வி, மறுமையிலும் தோல்வி. மறுமையில நரகத்திற்கு போவார், அல்லாஹ் மன்னிக்காத வரைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எவர் ஒருவர் இந்த உலகத்தில் சாராயம் குடித்து, இது எல்லா போதை வஸ்துக்கும் பொதுவான ஹதீஸ், இந்த உலகத்தில் சாராயம் அருந்தி தௌபா செய்யாமல் அதிலேயே அவர்
ஒரு குடிகாரனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் மௌத்தாகிவிட்டால், அவர் தௌபா செய்யாமல் மரணித்திருந்தால், நாளை மறுமையில் சுவர்க்கத்தினுடைய மது ஆற்றிலே இருந்து அவருக்கு மது குடிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இங்க ஹராமாக்கப்பட்ட சாராயம் சுவர்க்கத்தில் எங்களுக்கு இருக்கிறது. அதனுடைய இன்பமும் அதனுடைய அழகும் சுவையும் சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அங்கே உலகத்தில் குடிகாரனாக இருந்த ஒருவன், போதை வஸ்துக்கு அடிமையான ஒருவனுக்கு அங்கே சாராயம் கிடைக்காது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை, கணியத்துக்குரிய சூழல். எனவே அல்லாஹ்வை முடியுமான அளவுக்கு பயந்து கொள்வோம். ஆக முக்கியமாக இந்த வியாபாரத்தை செய்கின்றவர்கள், இந்த இளைஞர் சமுதாயத்தை, யுவதி சமுதாயத்தை, படித்த ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை சீர்கெடுக்கின்ற இந்த போதை வஸ்து வியாபாரிகளாக நமது சமூகத்தில் இருக்கின்ற பெரும் பெரும் புள்ளிகளை பயப்படாமல் காட்டிக் கொடுப்போம். நமது நாட்டிலே பகிரங்கமாக காவல்துறை இன்னென்ன நம்பருக்கு போதை வஸ்து தொடர்புடையவர்களை அடையாளப்படுத்துங்கள் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். இது நாம் சமூகத்திற்கு செய்கின்ற உதவி. நமது இளைஞர்களை பாதுகாப்பதற்கு நாம் எடுக்கின்ற ஒரு முன்னாயத்தம். எனவே பயப்படாமல் இந்த வியாபாரத்தில் பகிரங்கமாக ஒளிவு மறைவாக ஈடுபடுகின்ற ஒவ்வொருத்தரையும் இனம் காட்டுவோம், அவர்களை அடையாளப்படுத்துவோம், அவர்களை துடைத்தெறிவதுதான் உண்டு. அவர்கள் திருந்த வேண்டும். இல்லையா சட்டத்துக்கு முன்னால் தண்டிக்கப்பட்டாவது இந்த சமூகத்தை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்பட வேண்டும். இது நமது சமூகத்திற்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய கைங்கரியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த போதை வஸ்து பாவனை அந்த அளவுக்கு மிகப்பெரிய பயங்கரமாக நமது சமூகத்தில் ஊடுருவி இன்று பல தாக்கங்களை நமது சமூகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த கொடூரமான பாவத்தை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு தஆலா ஹுவல் கஃபூருர் ரஹீம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியில் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், 5 விடயங்களின் மீதுதான் இஸ்லாம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். முதலாவது ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா. இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இகாமிஸ் ஸலா, தொழுகை. மூன்றாவது ஈதாஇ ஜகாத், நாங்கள் ஜகாத் கொடுப்பது. நான்காவது நோன்பு. ஐந்தாவது ஹஜ். இந்த 5 பிரதானமான வாஜிபான கடமைகள் மீதுதான் இஸ்லாமே கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எனவே இஸ்லாமிய கடமைகளில் கலிமா சொல்லியிருக்கிறோம், நாங்கள் தொழுகின்றோம். அடுத்ததாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான கடமை ஜகாத் என்கின்ற கடமை. என்னென்ன பொருட்களில் ஜகாத்து கடமை என்பதையும் இந்த மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது. தங்கம், வெள்ளி, மரகதங்கள், அதே மாதிரி நாங்கள் வேளாண்மை செய்கின்ற அந்த வேளாண்மை, எங்களுடைய பயிர் பச்சைகள், தானியங்கள், இப்படி மார்க்கம் சில பொருட்கள் மீது ஜகாத்து கடமை என்பதை இந்த மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இது அதனுடைய அளவை அடைகின்ற ஒவ்வொருத்தர் மீதும் கட்டாயமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத் என்பது ஒரு சிலர் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தவறாக நினைக்க கூடாது. தங்கம் வைத்திருப்பவர் 10 பவுனுக்கு மேல தங்கம் இருந்தால் அவர் கணக்கு பார்த்து 2.5% ஜகாத்து கொடுக்க வேண்டும். வெள்ளி வைத்திருப்பவருக்கு இஸ்லாம் அதற்கான அளவையும் ஜகாத்தையும் சொல்கிறது. அதே நேரம் நமது பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அதிகமாக வெள்ளாண்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதிகமாக நெல்லை பயிரிட்டு அதனூடாக நெல்லை அறுவடை செய்யக்கூடிய பகுதியினராக நமது கிழக்கு மாகாணத்தில் அதிகமாக நாம் தான் இருக்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு அறுவடை காலமாக இருப்பதனால் இதை ஞாபகம் ஊட்டுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையில் நெல்லுக்கான ஜகாத்தை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருடத்தில் நாங்கள் எத்தனை தடவைகள் எங்களுடைய நெல்லை பயிரிட்டு அறுவடை செய்கின்றோமோ, அது 2 தடவையாக இருக்கலாம் அல்லது 3 தடவையாக இருக்கலாம். எத்தனை தடவைகள் ஒரு வருடத்தில் நாங்கள் நெல்லை பயிரிட்டு அறுவடை செய்தாலும் அறுவடை செய்தவுடன் அதனுடைய ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நெல்லுக்கான ஜகாத். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, அதனுடைய அறுவடையினுடைய நேரத்தில் அதனுடைய ஹக்கை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள். ஜகாத் என்பது எங்களுக்கு சொந்தமானதல்ல. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த பொருளாதாரத்தில், அந்த வேளாண்மையில், அந்த நெல் பயிர் செய்கையில்
ஏழைகளுடைய ஜக்காத்து பெற தகுதியானவர்களுடைய சொத்தும் அதிலே அடங்கி இருக்கிறது. அதனால உங்களுடைய சொத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஏழைகளுடைய ஹக்கை அறுவடை செய்கின்ற நாளில் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். எப்ப நாங்கள் அறுவடை செய்கின்றோமோ, எவ்வளவு வருகிறதோ அதற்குரிய கணக்கு பார்த்து நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்வது. எனவே நெல்லுடைய ஜக்காத் என்பது அறுவடை செய்கின்ற பொழுது கொடுக்க வேண்டும். அது ஒரு வருடத்தில் 2 தரமோ 3 தரமோ எப்ப அறுவடை செய்கிறோமோ அப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நெல்லுக்கான ஜக்காத்துடைய அளவை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் ஹம்சத்து அவுசுக், அதாவது அரபிகளிடத்திலே இருந்த ஒரு அளவு முறை. அதாவது நமது இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 650 கிலோகிராம் நெல், அரிசி அல்ல, நெல் என்பது அதனுடைய கோதோடு சேர்த்து நம்ம அறுவடை செய்கின்ற நாளில் எப்படி பெற்றுக்கொள்கிறோமோ அதை நாங்கள் நிறுக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட சுமார் 650 கிலோகிராமுக்கு மேல் இருக்குமாக இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை. 600 கிலோகிராம் தான் ஒரு இடத்திலே விளைந்திருக்கிறது என்றால் அவர் மீது ஜக்காத்து கடமை இல்லை. 620 இருந்தாலும் கடமை இல்லை. ஆகக்கூடியது 650 கிலோவுக்கு மேல் ஒருவர் அறுவடை செய்கிறார் என்று சொன்னால் அவர் மீது ஜக்காத்து கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு கடமை? 2 விடயத்தை மட்டும்தான் நாங்கள் அதில் பார்க்கணும். எங்களோட வேளாண்மையில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஜக்காத்துக்கான விடயம் 2. ஒன்று, இந்த வேளாண்மையை நாங்கள் விதைப்பதற்காக வானத்திலே இருந்து மழை பொழிந்து தண்ணி கிடைச்சிருந்தால், அல்லது இயற்கை நீரூற்றுகள் குளம் குட்டைகளிலே இருந்து நாங்கள் நீர் பாய்ச்சி நாங்கள் எந்த கஷ்டமும் படல, இலகுவாக அல்லாஹ் மழையை தந்தான், அல்லது ஆறுகள் குளங்களிலே இருந்து எங்களுக்கு தண்ணீர் கிடைத்து இந்த வேளாண்மை விளைந்திருக்கிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 10% நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நம்ம தண்ணி பாய்ச்சாமல் இயற்கையாக தண்ணி கிடைத்தால் 10% என்றால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவருக்கு 1000 கிலோகிராம் நெல் விளைகின்றது என்றால் 10 100 கிலோகிராம் நெல்லை அவர் தர்மமாக கொடுக்கணும். இதான் அவருடைய ஜக்காத்துடைய அளவு. 1000 கிலோகிராம் எங்களுக்கு இது ஒரு அடிப்படையான கணக்கு. இதை வைத்துத்தான் நாங்கள் விளைகின்ற பெறுமதியை வைத்து 10 பார்க்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது முதலாவது. 2வது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்களாக தண்ணீர் பாய்ச்சிருந்தால், ஆள் போட்டு தண்ணி அடிக்கிறோம், பம்பு செட்டு வைத்து தண்ணி அடிக்கிறோம், கூலி கொடுத்து பவுசரிலே தண்ணீரை கொண்டு வந்து பாய்ச்சுகிறோம், இயற்கையாக தண்ணீர் கிடைக்காமல் நாம தண்ணீர் பாய்ச்சுவோமாக இருந்தால் 20% ஒன்று கொடுக்கணும். 20க்கு 1 என்ற ரசூலுல்லாஹ் சொன்னார். அதாவது 1000 கிலோ நெல் எங்களுக்கு விளைதாக இருந்தால் நாங்கள் 50 கிலோகிராம் நெல்லை ஜக்காத்தாக கொடுக்கிறோம். தண்ணீர் இயற்கையாக கிடைத்தால் 10 1000க்கு 100 கிலோகிராம் கொடுக்கிறோம். தண்ணீர் நாம் பாய்ச்சிருப்போமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் 20ல் 1, 1000 கிலோகிராமுக்கு 20ல் 1, 50 கிலோகிராம் நெல்லை நாங்கள் அதே நாளில் அறுவடை செய்கின்ற தினத்தில் ஏழைகளுக்கு ஜக்காத் பெற தகுதியான கூட்டத்தாருக்கு நாங்கள் அதை கொடுத்து விட வேண்டும் என்கின்ற அடிப்படையான செய்தி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். இதுதான் வேளாண்மை செய்யக்கூடியவர்களுடைய நெல் பயிற்சிகையில் ஜக்காத்துடைய அளவாக நாங்கள் பார்க்க வரும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை நினைவில் வைத்து நாம் அறுவடை செய்கின்ற அந்த தினத்திலேயே எங்களுடைய ஜக்காத்தை நாம் ஒவ்வொருத்தரும் கணக்கு பார்த்து அதை உரிய ஏழைகளுக்கு கொடுத்து அதிலே இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது மிக பயங்கரமான பாவம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, நாளை மறுமையில் ஜக்காத்து கொடுக்காமல் பதுக்கி வைத்தவர்களை அல்லாஹு தஆலா மறுமையில் எழுப்புவான். அவர்களுடைய ஜக்காத்து பொருட்கள், தங்கம் வெள்ளி நாம் பதுக்கி வைத்த ஒவ்வொரு ஜக்காத்தையும் அல்லாஹ் நரகத்திலே போட்டு காய்ச்சி அவர்களுடைய நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அல்லாஹ் சூடு போடுவான். இதுதான் நீங்கள் உலகத்தில சேமித்து வைத்தது, பிறருக்கு கொடுக்காமல் அதை இன்று நீங்கள் அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். இந்த ஜக்காத் என்கின்ற கடமையை எந்தெந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இதை கூட்டாக செய்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய பங்களிப்பை கொடுப்போம். இந்த பள்ளிவாசலில் கூட, நமது இந்த பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் கூட ஜகாத்தை கூட்டாக கலெக்ட் பண்ணி அதை விநியோகிக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே உங்களுடைய ஜக்காத்தை அவர்களிடத்திலும் நீங்கள் கொடுத்து அதை உரிய ஏழைகளுக்கு போய் சேருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். எனவே ஜக்காத்தை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பெரும் கடமையை நிறைவேற்றி அதனுடைய முழுமையான கூலியை பெற்ற சமூகமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.